இன்னைக்கும் பல பல பலருடைய நெஞ்சங்களில் வாழுது, காதுகள் இன்னும் கேட்டுகிட்டே இருக்கு. இதை விட என்ன புகழ் வேணும், இதை விட என்ன பெருமை வேணும்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாம் ஓகே தான், எல்லாம் ரைட்டு தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டு தான். ஆனால் ஒரு தனி மனுஷியா எம்எஸ் சுப்புலட்சுமி என்ன வாழ்ந்தாங்க, அங்கே தான் கேள்வி நிற்கிது. அவங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருந்திருக்கணும் இல்லையா, அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருந்திருக்கணும் இல்லையா, அவங்களுக்குன்னு தனிப்பட்ட ஆசைகள் இருந்திருக்கணும் இல்லையா, அது என்ன பண்ணாங்க, அது எங்கே நிறைவேறிச்சு காட்டுங்க, சொல்லுங்க. இதை இன்னொரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுங்க, அவங்க சம்பாதிச்ச பல கோடி ரூபாய்களும் எங்க போச்சு? கோயிலுக்கு கோபுரமா போச்சு, மடத்துக்கு சாமியாருக்கு போச்சு, வேற எங்க போச்சு? ஆனா எம்எஸ் சுப்புலட்சுமி சுயமா இருந்திருந்தா அவங்க தான் சம்பாதிச்ச பணத்தை என்ன பண்ணியிருப்பாங்க சொல்லுங்க? ஆஸ்பத்திரி கட்டியிருப்பாங்க, முதியோர் இல்லம் கட்டியிருப்பாங்க, எத்தனை விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. ஆனா சம்பாதிச்ச பணம் எல்லாமே அப்படிதான் போச்சு. சரி, இந்த குற்றச்சாட்டில் நான் ஏன் சொல்லணும்? நான் சொல்லவே இல்லையே.